இப்ப நாம எதுக்கு தயாராகணும் அப்படின்னா ஜும்மாவுக்கே தயாரா இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இமாம் வருவதற்கு முன்பு, அதாவது பள்ளிவாசல் முதல் ஆளாக ஜும்மாவுக்கு நுழைகிறாரோ ஒரு ஒட்டகத்தை அறுத்து தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். ஒட்டகம் வாங்கி இன்னைக்கு அறுக்கணும், எத்தனை 1000 ரூபாய் வேணும் ஒட்டகத்தை வாங்குறதுக்கு? அந்த ஒட்டகத்துக்கு வந்து அறுத்து அதை தோலை உரிச்சு கொடுக்குறதுக்கு அவனுக்கு எவ்வளவு கூலி கொடுக்கணும்? எதுவுமே செய்ய வேண்டாம், நன்மை இருக்கு. முதல் ஆளா வேற யாரும் வந்துடக்கூடாது. நம்ம வந்துட்டா யார் வர்றோம்? வர மாட்டோம். அல் ஃபாத்தியா கல்யாணத்துல முதல் ஆளை கேட்டுக்கிட்ட போய் நிற்கும். ஏன்? பந்தியில போனா தாண்டா எல்லாமே கிடைக்கும். ஒட்டகத்து நன்மை கிடைக்கும்ங்கிறாங்க, போக மாட்டோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இமாம் மிம்பரில் ஏறியதற்கு பின்பு யாரெல்லாம் வர்றீங்களோ மலக்களுடைய பட்டியலில் நீங்க பேர் இல்லை. இமாம் மிம்பரில் ஏற வரைக்கும் வாசல்ல மலக்கு நின்று பேர் எழுதுவாங்க. இமாம் மிம்பர்ல ஏறிட்டான்னு வச்சுங்க, அவங்க உள்ள வந்து உட்காந்துருவாங்க. அவங்களுக்கு சும்மா, நமக்கெல்லாம் சும்மா. இப்ப சும்மா வேணுமா? ஜும்மா வேணுமா? ஜும்மா வேணும்னா இமாம் மிம்பர்ல இறக்கி வந்து 2 ரக்காத் தொழுதுட்டு ரப்பிட்ட பேசுங்க. சும்மா வேணும் வாங்க போங்க. அல்லாஹ் சொல்கின்ற எச்சரிக்கையை புறக்கணிக்கிறீர்கள், நஷ்டவாளிகள் தான் அல்லாஹ் சொல்கிறான். அது ஆகாதீங்க என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.